ஹாய், அனைவருக்கும் வணக்கம். 9 மந்த்ஸில் நம்ம வளகாப்பு செய்வோம் இல்லையா, அந்த vlog தான் இது. என்றைக்குமே வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லும்போது ப்ரீவியஸ் டேவே நம்ம மேக்ஸிமம் வேலையில் முடிச்சிட்ருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் மேக்ஸிமம் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆனால் ஒரு 25 பேர் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ வீட்டில் சமைக்கிறதுக்கு முடியாது, ஏன்னா இப்போ தான் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு இருக்குது இல்லையா. சிலிண்டர் கம்ப்ளீட் ஆகிட்டால் உடனே எடுக்க முடியாது. ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறதே ஒரு ரிஸ்கியாக தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் ஹோட்டல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஆனால் எப்படியோ அரேஞ்ச் பண்ணியாச்சு. 25 பேருக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபுட்டும் அழகாக டெலிவர்ட் ஆச்சு. ஸோ மெஹந்தி எல்லாம் ப்ரீவியஸ் டேவே அவங்க போட்டுக்கிட்டாங்க. இது ஒரு கொலாபரேஷன் தான். அவங்களே ஒரு 4 hours எடுத்துக்கிட்டாங்க. அழகாக நம்ம சொன்ன மாதிரியே போட்டு கொடுத்தாங்க. உங்களுக்கு இவங்களோட பேஜ் வேணுன்னா கீழே டேக் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அழகாக ஒரு கையில் கிருஷ்ணாவும் இன்னொரு கையில் ஃபாதர் அண்ட் மதர் இருக்கிற மாதிரி போட்டு கொடுத்தாங்க. ரொம்பவே தத்ரூபமாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு 4 hours எடுத்துக்கிட்டாங்க. இவங்க பேஜை நான் டேக் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தால் நீங்கள் கூப்பிடுங்க. இப்போ vlogல போகலாமா? ஸோ ரொம்ப பெரிய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இல்லை, நமக்கு முடிஞ்ச அளவுக்கு அழகாக டெக்கரேஷன் பண்ணியாச்சு. ஒரு கிளாத் வச்சு கவர் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு பூவெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. என்னோட பொண்ணும் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. சாரி வாங்கியாச்சு. கொஞ்சம் அவங்களுக்கு ஃப்ளீட்ஸ் எல்லாம் நிற்கலன்னு சொல்லிட்டு அவங்களே அயன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நாங்களும் எனக்கு என்னென்னா, வீட்டில் என்ன தான் பெரிய ஃபங்க்ஷன் நடந்தாலும் சின்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் இருக்கிற பொருளெல்லாம் இருக்கிற இடத்துல இருக்கணுன்ற ஒரு மைண்ட் தாட்டு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த வேலையில் நான் பரபரப்பாக இருந்தேன். இப்போது நம்ம வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போகலாமா, எப்படி நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். மேடம் நேரமா அதே என்ன ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், திஷ்டி சுற்றி போடுவோம் இல்லையா, அதுதான் கண்ணு பற்றக்கூடாது இல்லையா. ஸோ கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதுதான் என்றைக்குமே ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ முடிஞ்ச உடனே உங்கள் வீட்லேயுமே இந்த மாதிரி திஷ்டி சுற்றி போட்டுக்கோங்க. எல்லாம் திஷ்டி சுற்றி போட்ட உடனே முடிஞ்ச உடனே சாப்பாடுக்கு உட்காந்தாச்சு. அழகாக சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு எங்களோட ஃபங்க்ஷன் இப்படி தான் ஹாப்பியாக போச்சு. ஏன் அப்பளத்தை வச்சு மூஞ்சி மறைக்கிறீங்க?
என்ன